ஒரு சிறிய அழகான கிராமம். அங்கே முல்லை என்ற ஒரு சின்ன பெண் குடித்தனம் செய்து வந்தாள். அவளுக்கு வயது 7 தான். ஆனா அவள் மனசு மட்டும் வெள்ள மேகம் மாதிரி ரொம்ப ரொம்ப தூய்மையானது. அன்று கோடை காலம். வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. முல்லையின் கையில் ஒரே ஒரு சிறிய மாம்பழம் மட்டும் இருந்தது. அது அவள் கடைசி மாம்பழம். பள்ளி முடிந்து வீட்டுக்கு போய் அந்த பழத்தை சாப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது என்ன தெரியுமா? பாதையோரம் ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க கூட வழியில்லாமல் அவர் களைத்துப் போயிருந்தார். அம்மா, எனக்கு கொஞ்சம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டார். முல்லை தன் கையில் இருந்த கடைசி மாம்பழத்தை பார்த்தாள். பிறகு அந்த வயதானவரின் களைத்த முகத்தை பார்த்தாள். உடனே அவள் மனசு சொன்னது, இவருக்கு கொடுத்துவிடு. அவள் சந்தோஷமாக அந்த பழத்தை அவரிடம் நீட்டினாள். வயதான மனிதர் அந்த பழத்தை சாப்பிட்டுவிட்டு குளிர்ந்த நீரை குடித்தார். உடனே அவர் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம். அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு சித்தர், ஒரு மகான். அவர் முல்லையின் பக்கம் திரும்பி, அம்மா, உன் கருணைக்கு என்ன வெகுமதி கொடுப்பது என்று கேட்டார். முல்லைக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் தன் மூட்டையிலிருந்து ஒரு சின்ன மாம்பழ விதையை எடுத்தார். அது சாதாரண விதையில்லை, அது பொன்னிறமாக மின்னிக் கொண்டிருந்தது. இந்த விதையை நட்டு வை அம்மா, இது உனக்கு ஒரு அதிசய மரத்தை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த மகான் மறைந்து போனார். முல்லை ஓடினாள். அவர் வீட்டுக்கொள்ளை பக்கம் போய் மெதுவாக அந்த விதையை மண்ணில் புதைத்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினாள். அப்போது என்னாச்சு தெரியுமா? ஒரு நிமிடத்தில் அந்த மண்ணிலிருந்து ஒரு சின்ன செடி முளைத்தது. அடுத்த நிமிடம் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. குழந்தைகளே, அது ஒரு மாய மாமரம். மறுநாள் காலை முல்லை கண் விழித்து பார்த்தாள். அந்த மரத்தில் கொத்து கொத்தாய் பொன்னிற மாம்பழங்கள் காய்த்து தொங்கின. அவை சூரிய ஒளியில் மின்னின. அவ்வளவு அழகு! அவள் ஒரு பழத்தை பறித்து தன் அம்மாவுக்கு கொடுத்தாள். அம்மாவுக்கு கொஞ்ச நாளா சளி இருந்துச்சு. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அம்மாவின் உடம்பு சரியாகிவிட்டது. அப்புறம்தான் தெரிந்தது, அந்த மாம்பழங்கள் எந்த வியாதியையும் குணமாக்கும் மருந்து பழங்கள் என்று. சீக்கிரமே ஊரே தெரிஞ்சுக்கிச்சு. முல்லை யாருக்கும் கொடுக்க தயங்கவில்லை. அவள் எல்லாருக்கும் அந்த மாம்பழங்களை பகிர்ந்து கொடுத்தாள். வயதானவர்கள் நடக்க ஆரம்பிச்சாங்க. உடம்பு சரியில்லாத குழந்தைகள் ஊடி விளையாட ஆரம்பிச்சாங்க. அன்று முல்லை ஒரு சின்ன மாம்பழத்தை கொடுத்தாள். அதற்கு பதிலாக அவளுக்கு கிடைத்ததோ மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கிராமம். அதனால்தான் சொல்றாங்க, கொடுப்பவள் குலம் தழைக்கும். நாமும் மற்றவர்களோடு பகிர்ந்து சந்தோஷப்பட வேண்டும், இல்லையா குழந்தைகளா? Thanks for watching. Subscribe me.